ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான 5 கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, மேட்டை கை வலிக்கு துவைக்காமல் இந்த தண்ணியில் ஊற வச்சா மட்டும் போதுங்க. நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன்லாம் எடுத்தோம்னா இது போல் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தாங்க நமக்கு சுத்தமாக கவுச்சி ஸ்மெல்லு இருக்காதுங்க. நான் இன்றைக்கி மட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் தண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் நம்ம பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம மட்டன் ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டதும் இப்போ நம்ம மட்டன் க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கை வச்சு ஒரு டைம் நம்ம மட்டன் ஃபுல்லாக நல்லா நம்ம கழுவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாங்க. பிளேட்டை வச்சுட்டு மட்டன் எல்லாமே நம்ம தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், மட்டன் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் மட்டன் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நமக்கு சுத்தமாக கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, குழம்பு நம்ம செஞ்சாலுமே நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம இட்லி துணி போட்டு இட்லிலாம் வேக வச்சு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த துணி நம்ம க்ளீன் பண்ணாவே ரொம்ப நேரம் கை வச்சு நம்ம கசக்கி நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இது போல் க்ளீன் பண்ணுங்கள். இட்லி ஃபுல்லாக நீங்கள் வெந்ததுக்கப்புறம் இட்லி நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் துணி இருக்கு இல்லையா, அந்த இட்லி துணியை நீங்கள் ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போ சிங்கில் பாத்திரம் கழுவுமோ அப்போ நம்ம கையோடு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கில் வச்சே க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வீடியோக்காண்டி ஒரு பிளேட் அடியில் போட்டிருக்கேன். ஊற வச்சு இட்லி துணியை பாருங்கள், இது போல் விரித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்து இது போல் நீங்கள் இட்லி துணி மேலே லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த ஒட்டி பிடிச்சிருக்க இட்லி எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், கிளாஸ் வச்சு எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு எப்போதும் போல் ஊற்றிக்கலாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இட்லி துணி மேலே பாருங்கள், எங்கேயுமே நமக்கு இட்லி ஒட்டி பிடிச்சிருக்காது. இப்போ நம்ம இட்லி துணியை நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி துணியை சைடில் வச்சுக்கலாம். இந்த தண்ணி நம்ம சிங்கில் ஊற்றிடலாங்க. நான் மறுபடியுமே அதே பிளேட்டை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி துணி வச்சோம் இல்லையா, அந்த இட்லி துணியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு எங்கேயுமே இட்லி ஒட்டி பிடிச்சிருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் எல்லா இட்லி துணியுமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த துணி நமக்கு இன்னமும் க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கொத்தமல்லி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி உள்ளுக்குள்ளே கெட்டு போன தலை, பழுத்து போன தலை, கசப்பு தலை எந்த தலை இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு ஃபுல்லாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நான் பாருங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்களுமே இதே போல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டிஷ்ஷு தான் எடுத்துக்கோங்க. ஒருவேளை டிஷ்ஷு இல்லைன்னா நம்ம வீட்டில் துணியிலன்னா பேக்கெலாம் இருக்குல்ல, இந்த பேக்கை நீங்கள் சின்னசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் துணி மாதிரி இருக்கிற பேக்கை சின்னசாக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு கொத்தமல்லி இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம பாக்ஸ் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க. நான் இதே போல் எல்லா கொத்தமல்லி எடுத்து நான் பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கிறேங்க. பாருங்கள், கொத்தமல்லி ஃபுல்லாகவும் நம்ம வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு பீஸு போல் பேகு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். மறுபடியும் நான் இது மேலே நான் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் மேலே வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தினா போதும், அதிகமாக நீங்கள் அழுத்த வேண்டாம். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலும் சரிங்க, நமக்கு கொத்தமல்லி தழை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம லெமன்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கலர் மாறாமல் வாடி வதங்கி போகாமல் ரொம்ப சூப்பராகவே நமக்கு இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 லெமன் மட்டும் எடுத்துருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி குட்டி பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் அதிக லெமன் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் லெமன் ஃபுல்லாகவும் நம்ம பாக்ஸுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம அந்த லெமன் மேலே ஊற்றி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா நம்ம எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா லெமன் மேலேயும் நீங்கள் எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு எப்போதும் போல் நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே போதும். லெமன் நமக்கு ரொம்ப நாளாக ஆனாலும் சரிங்க, நமக்கு லெமன் கலர் மாறாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். இனி நம்ம வீட்டில் எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, கை வலிக்கு கால் வலிக்கு க்ளீன் பண்ணாமல் இந்த தண்ணியில் ஊற வச்சு அழைச்சா மட்டுமே போதுமானதுங்க. அந்த மேட்டில் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கெல்லாம் நமக்கு போயிட்டு மேட் நமக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி க்ளீன் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பக்கெட்டை நம்ம ஒரு அரை அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கலாங்க. அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம துணிக்கு சிக்கக்கூடிய லிக்விடு ஒரு அரை ஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மெஷர் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்பூன் வச்சுமே நீங்கள் மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் துணி லிக்விட் நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு ஒரு டைம் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்ததுக்கப்புறம் நமக்கு இது போல் நல்லாவே நுரைச்சி வருங்க. அதுக்கப்புறம் நம்ம மேட் எடுத்துக்கலாங்க. இந்த ஒவ்வொரு மேட்டும் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மேட்டு ஃபுல்லாகவும் தண்ணிக்குள்ளே ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மேட்டு ஃபுல்லாகவும் நம்ம தண்ணிக்குள்ளே ஊற வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம மேட்டு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே ஊற வச்சதுக்கப்புறம் சும்மா நீங்கள் ஒரு செகண்ட் போல் மட்டும் நீங்கள் மேட்டு ஃபுல்லாகவும் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி நீங்கள் விடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மேட்டில் இருக்கிற அழுக்கு நமக்கு வரவும் செய்யுங்க. நீங்களே பாருங்கள் இந்த தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னுட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் போல் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சுக்கலாங்க. நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி வெறும் 5 நிமிஷம் போல் மட்டும்தாங்க ஊற வச்சேன். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நுரை ஃபுல்லாக நமக்கு அடங்கி அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு மேலே வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டை நம்ம மறுபடியும் இன்னொரு 1 நிமிஷம் போல் மட்டும் நம்ம மேட்டு ஃபுல்லாகவும் நம்ம இந்த மாதிரி திருப்பி நம்ம விடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மேட்டை நமக்கு இன்னமும் அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கு ஃபுல்லாகவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. இப்போ நான் பாருங்கள் மேட்டு ஃபுல்லாகவும் நல்லா அழுத்தி திருப்பி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மேட்டு ஃபுல்லாகவும் நம்ம எடுத்துலாங்க. இப்போ நமக்கு மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிருக்கும். இப்போ நம்ம மேட்டு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னுட்டு. அவ்வளோ அழுக்கு வந்திருக்குங்க. இதை நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணாலுமே இந்த அளவுக்கு நமக்கு அழுக்கு வராது. அவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி நம்ம வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மேட்டு ஃபுல்லாகவும் நம்ம இன்னும் 2-3 டைம் நம்ம மேட்டு ஃபுல்லாகவும் நல்லா அழைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் அழைக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு மேட்டு க்ளீனாக இருக்குன்னுட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களே இந்த மேட் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மேட்டுமே நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் 2வது தண்ணியில் அழைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம 3வது தண்ணி வச்சுருக்கோங்க. 3வது தண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் டெட்டாலோ இல்லை கம்போர்ட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் நான் அழைச்சிட்டு ஒரு பக்கெட்டை நான் மேட்டு ஃபுல்லாகவும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக கை வலிக்கு கால் வலிக்கு க்ளீன் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக இது போல் மேட்டை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகுங்க. மேட்டு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம இந்த மேட்டு ஃபுல்லாகவும் நம்ம கொண்டு போய் காய போட்டுக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள் இந்த தண்ணியெலாம் கீழே ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அழைச்சி பக்கெட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கெட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம இதை கொண்டு போய் நம்ம காய போட்டுக்கலாங்க. காய போட்டு பாருங்கள் அந்த மேட்டில் நமக்கு எந்த வித அழுக்கு இருக்காது, அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.